ஜாதி என்ன எங்க ஜாதி என்ன எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? மரியாதையா கதவை திறந்து எங்க பொண்ணை வெளியே விட்டுடு. இல்ல இந்த ஊரை விட்டே உயிரோட போக முடியாது. சௌரி கழுத்துல நான் தாலிய கட்டிட்டேன். இனிமே ஒரு வயலும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் இவளும் கிட்டத்தட்ட 35 வருஷ காலமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு எங்களை பிரிச்சு வச்சுட்டீங்களாடா. ஆக போற காலத்துலயாவது எங்களை சேர்த்து வச்சவங்கிற சந்தோஷத்துல நிம்மதியா ஊருக்கு போய் சேருங்கடா. இல்ல விரும்பாண்டி அடுத்த வருஷத்துக்குள்ளாக இவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அவ தாலாட்டு பாடணும், என் காது குழியில கேட்கணும். எங்க 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு செய். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். வளகாப்பெல்லாம் நல்லா நடந்ததா? எந்த குறையும் இல்லாம நல்லபடியா நடந்துச்சுமா. என்னாலதான் வர முடியல. நல்லபடியா பிரசவமாய் தாயும் பிள்ளையும் ஆத்தா தான் காத்து கொடுக்கணும். அத்தை பேச்சம்மா எப்படி இருக்கா? எப்பவும் போலதான் அந்த சின்ன பசங்களோட சேர்ந்துகிட்டு ஆலமரத்துல தொங்குறதும் அரச மரத்துல ஏறதுமா அதே விளையாட்டு புத்தியோட தான் தெரியுறா. இப்போ எங்க இருக்கா? உன்ன
அடக்கமா உட்காரு. இந்தா கறி. கோழி இல்லையா? இது இருக்கு. திங்கிறதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. உன்ன மாதிரி குமரிகள்லாம் இப்படி அடி திரியிறாளுக. 7 கழுத வயசாச்சு. இன்னும் அந்த சின்ன பையனோட சுத்திக்கிட்டு இருக்கியே. என்னடி பாக்குற? உன் கூட சமைஞ்சவெல்லாம் இடுப்புல ஒண்ணு கையில ஒண்ணு இழுத்துட்டு திரியிறாளுக. அத பார்த்தா அது அறிவு வர வேண்டாம். நல்லா திங்க வேண்டியது, ஊரை சுத்த வேண்டியது, தூங்க வேண்டியது. அறிவு கட்ட சிரிக்கி. நானும் இன்னைக்கு திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா இவ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு உன் நோக்கத்துக்கு அலையிறியே. அடியே, நான் அடி வயித்துல நெருப்பு கட்டிட்டு அலையிறேன். என்ன நான் சொல்றது கொஞ்சமாச்சும் காதுல ஏறுதா? என்னைக்கு உன்னை உன் மாமா கையில புடிச்சு கொடுக்கறனோ அன்னைக்கு தாண்டி எனக்கு நிம்மதி. ஐயோ, என் தாலி அத்துக்கிட்டு ஓடுறானே படுவாய் மனுஷன். என் குழந்தைய காப்பாத்து. புலிபாண்டி அண்ணே, வீட்டு வரி வசூல் பண்ணு. இந்த வரேன். அக்கிரமம் நடக்கும்போது தடுக்கிறது நானும் வருவேன். ஓடாது நில்லு. நில்லு. யாராவது பக்கத்துல வந்தீங்க குத்தி குடலை கடிச்சிருங்க. மரியாதையை குழந்தை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த தாலியை என்கிட்ட கொடு. பக்கத்துல வராத. வந்தா குழந்தைய குத்தி கொன்னுடுவேன். என் கையில கத்தி இருக்கு. இது கத்தியாட? இதுதான்டா கத்தி. சரியான போட்டி. ஏய், மரியாதைய குழந்தையும் தாலியும் கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுப்பேன். அந்த மாதிரி எத்தனை பயில நான் பாத்துருக்கேன். ஏய், உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு கத்தி பத்தாதுடா, 2 கத்தியால வகுந்துறாரு. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்க. தாலி அறுத்தவனுக்கு மன்னிப்பே கிடையாது. தம்பி, என் தாலியை காப்பாத்துங்க. அதான் உங்க தாலியை காப்பாத்திட்டேனமா. இவரை கொண்டுடாதீங்க. நிரந்தரமா என் தாலி பறி போயிடும். என்னம்மா சொல்ற? இவர் தாங்க என் வீட்டுக்காரு. போச்சுடா, வீட்டுக்காரு அம்பாசக்காரரு. டேய், எந்திர குத்த மாட்டாரே. டேய், ஏந்தரா? என்னம்மா இதெல்லாம்? ஆமாங்க, தினம் இப்படித்தான். சாராயம் குடிக்கணும்னு காசு கேட்டு தகராறு பண்ணி வீட்டுல இருக்கிற அண்டா குண்டா நகை நட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப குழந்தைய காட்டி பயமுறுத்தி தாலி அத்துட்டு ஓடி வந்துட்டாருங்க இந்த பாவி மனுஷன். ஏடா, உனக்கு கட்டின தாலியை விட கல்லும் சாராயும் பெருசா போயிடுச்சா? ஏடா, 3 முடிச்சு போட்டு தாலி கட்டுறது எதுக்கு தெரியுமாடா? முத முடிச்சு கடவுளுக்கு கட்டுப்படணும், 2வது முடிச்சு பெத்த தாய் தகப்பனுக்கு கட்டுப்படணும், 3வது முடிச்சு புருஷனான உனக்கு கட்டுப்படணும். புருஷன் நீயே தாலி அறுத்தினா உனக்கு எதுக்குடா பொண்டாட்டி புள்ளனா ஓங்கி வெட்டினாடா பாரு ராஸ்க. கட்டுறா தாலிய. கட்டானா? இனிமே தண்ணி அடிக்கிறதுக்காக தாலி அறுத்தன்னு கேள்விப்பட்டேன். படவ சீவிடு. வா, பணத்தை வச்சு குழந்தைக்கு அவனுக்கும் ஏதாவது வாய்க்கு ருசி ஆக்கி போடு. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. சரி சரி, போயிட்டு வா.